ஒன்றாவது அதிகாரத்தில் 1லிருந்து 25, அதுக்கப்புறம் 57லிருந்து 80 வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்க்குற மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் அதாவது லூக்காவுடைய புத்தகத்தை எழுதும்போது யாருக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க ஒரு கிரேக்கர். அதனால் இந்த புத்தகத்தை ரொம்ப விரிவாக தேவப்பிள்ளைக்கு எழுதுகிறாங்க. எழுதும்போது அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி தேவன் அமைதியாக 400 வருஷமாக எந்த ஒரு சத்தமே இல்லாமல் யாருக்கும் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் அப்படி ஒரு அமைதியாக இருந்துகிட்டு இருந்த காலத்தில் தேவன் அந்த மௌனத்தை உடைத்து அவர் வெளிப்படுறாரு அப்படிங்கிறத காமிக்கும்போது அது ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு காண்பிக்கிற வண்ணமாக தான் முதல்ல சகரியா எலிசபெத் அவங்ககிட்ட ரொம்ப வருஷங்களுக்கு எத்தனையோ வருடங்கள் கழித்து தேவதூதன் வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். தானியலுக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல நம்ம காப்ரியலை பார்க்கலாம். இப்போ 26வது வசனம் முடிந்து 26ல் நம்ம பார்க்கும்போது திரும்ப காப்ரியல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தெரிவிக்கும் நற்செய்தியை தெரிவிக்கும் வண்ணமாக அவர் வராரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். லூக்கா யோவான் ஸ்நானகனையும் அடுத்து இயேசு கிறிஸ்துவையும் அப்படி அவர் அந்த ஆர்டரில் கொண்டு வராரு. ஏன்னா அவர் தான் அந்த பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசிகளில் அவர் முடிவானவர். இவரை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு வந்தவங்களே இவர் தான் கடைசி. அதனால் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு. ஸோ 2 பேருக்கும் ஒரு லிங்க் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகி யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அப்போ நம்மளுக்கு நாசரேத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இஸ்ரேலில் நாசரேத் அப்படிங்கிற என்ன இருக்கு, இது எப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு பட்டணம். அதில் இப்போ கலிலேயா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கப்போ யூதேயா இந்த இடத்துல இருக்குது. கலிலேயா நார்த்தன் இஸ்ரேலில் அந்த சைடில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களும் வனாந்திரமாக இருக்கிற இடத்துல அந்த நாசரேத் அப்படிங்கிறது ஒரு சில ஆயிரங்கள் பேர் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருக்கிற பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ரோமர்களால் எல்லாம் ஆளப்பட்டு அந்த ரோம சோல்ஜர்ஸ் தங்குற ஒரு இடமா தான் இந்த நாசரேத் பட்டணம் இருக்குது. நாசரேத் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதனால் நாசரேத் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த லூக்கா புத்தகத்தை எழுதின லூக்கா இதை எழுதும்போது வெறும் நாசரேத் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா வாசிக்கிறவங்களுக்கு, அதாவது புறஜாதியர்கள் இதை வாசிக்கும்போது இல்லை வெளியே இடங்களில் இருக்கிறவர்கள் வாசிக்கும்போது அந்த நாசரேத் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கலிலேயா அப்படிங்கிறப்போ அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அவர் எழுதுறாரு கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் அப்படின்னு சொல்லி. நாசரேத் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே நம்ம பார்க்கும்போது வேதத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லலாம் எங்கேயுமே இருக்காது. புதிய ஏற்பாட்டில் யோவான் 1வது அதிகாரத்தில் தான் நம்ம முதல்ல நாசரேத் அப்படிங்கிற ஊரை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது நாசரேத் அப்படிங்கிற ஊர்லேருந்து அவர் வராரு, நஸ்ரேயன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்லாம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காரியத்தை காண்பிக்கிறதுக்காக நாசரேத் அப்படின்னு சொல்லும்போது கலிலேயா அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணார். நிறைய ரோட்ஸ் அந்த காலத்தில் இருந்தது. நிறைய ரோட்ஸ் கலிலேயாவை தாண்டியெல்லாம் போச்சு. ஆனால் நாசரேத் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன ஊர். அதனால் அந்த வழியாக யாரும் போகிறதில்ல, அதனால் தெரியாது. ஸோ அதனால் அவர் எழுதுகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அவர் இங்கே சொல்ல வருது கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது தாவீதினுடைய வம்சம் அகெயின் நம்ம யோவான் ஸ்நானனுடைய அந்த தீர்க்க தரிசனத்துலையும் பார்க்கும்போது அவர் சொல்லுவார் தாசனாகிய தாவீது அப்படின்னு சொல்லி. ஸோ தாவீதுன்னு சொல்லும் போதெல்லாம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கை வாக்கு தத்தம், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் அதில் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் இந்த 2 சாமுவேலில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இதை ஒவ்வொரு இதுலேயும் அவர் காண்பிக்கிறதுக்கு
இடத்திற்கு அவர் கொண்டு வரார். தாவீதின் வம்சத்தானாகி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ராயல் பிளட் லைன் இயேசு கிறிஸ்துவனுடையது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொண்டு வரார். யோசேப்பின் மூலமாக வந்து பயாலஜிக்கலாக ஜோசப் வந்து ஃபாதர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த அடாப்டட் இல்லை லீகல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த லைனில் வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதின் வம்சத்தானாகி யோசேப்பு என்னும் நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கணிகனிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். இப்போ தேவனாலே அனுப்பப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம சகரியா இதில் பார்த்தோம். தேவ சந்நிதியில் இருக்கிற காப்ரியேல் அப்படின்னு சொல்லி 19வது வசனத்தில் சொல்கிறார். ஸோ இது வந்து ஒரு காட்ஸ் மிஷன், ஒரு டிவைன் காரியம் ஒன்று நடக்க போகுது. ரொம்ப காலமாக இந்த காலத்திற்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று நிறைவேற போகிறது, அதை சொல்ல வராரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தேவனாலே அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது ஏற்கனவே எலிசபெத் சகரியாவெல்லாம் சொல்லும்போது அவங்க குற்றமற்றவர்களாக இருந்தாங்க, நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க, அவங்க வந்து இந்த கோத்திரத்தில் வந்தாங்க, இந்த வம்சத்தில் வந்தாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மரியாள் வந்து ரொம்ப சிம்பிளாக வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லாமல் கன்னிகையின் பேர் மரியாள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே ஒன்றுமே வந்து மரியாளை குறித்து சொல்லப்படல. அந்த காலத்தில் யூதர்களுடைய முறைப்படி என்னவான்னா ஒரு சிறுமி வந்து அவங்க வயதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 12 வயது 13 வயதில் அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, இவங்களுடைய அந்த இடத்துல கன்னிகை அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையை பார்க்கும்போது அன்மேரிடு அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜர் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி பார்க்கும்போது மரியாளுக்கு வந்து 12லேருந்து 14 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பையனோட வயது வந்து 20 வயது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வயதில் வந்து அவங்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் 12லேருந்து 14 வயதுனா அவங்க எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இல்லை ஒரு டீனேஜ்குள்ளே வந்து ஒரு பிள்ளைங்க. இதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஈஸ்டர்ன் இதில் நம்ம இதுக்குள்ளே வரும்போது தியாலஜியில் வரும்போது இதை எப்படி மாற்றிடுறாங்கன்னா யோசேப்பு வந்து இல்லை 40 வயதுக்குள்ளே இருக்கணும், இல்லை 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் இருந்தவர்களுடைய யூதர்களுடைய முறைமைப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போ அவங்க வந்து வயதுக்கு வராங்களோ, பியூபர்ட்டி எப்போ அவங்களுக்கு வருதோ அந்த காலத்தில் அவங்க வந்து நிச்சயிக்கப்படுறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து அவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா கர்த்தர் வந்து அவங்கள பெருக சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்க உடனே வந்து திருமணத்திற்கு நிச்சயிக்கிறாங்க. ஸோ அப்படி நிச்சயிக்கப்பட்டவங்க யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னிகை வந்து மரியாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, அந்த வீடு எப்படி என்ன அது ஒன்றுமே கொடுக்கப்படல. தேவதூதன் வந்து பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு தேவதூதன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்மிலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் வர தான் செய்யும். அதே போல் இங்கே வரும்போது கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லும்போது அந்த மரியாள் வந்து தேவனிடத்துலேருந்து கிருபை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் இவங்களுடைய வயிற்றில் பிறக்க போகிற அந்த குழந்தை தான் மேசியாவாகிய கிறிஸ்து இரட்சகர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது தேவனுடைய கிருபையினால் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை கிருபை பெற்றவள் அப்படிங்கிறது தான் வந்து ரோமன் கத்தோலிக்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிருபை அளிக்கிறவள் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறான ஒரு போதனை. கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஷீ ரிசீவ் த கிரேஸ் ஃப்ரம் காட், அது நம்மளுக்கு புரியுது. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அதே போல் நம்ம கிதியோனோட வாழ்க்கையில் பார்க்கும்போதும் பழைய ஏற்பாட்டில் தேவதூதன் வந்து தரிசனத்தை கொடுத்து பேசுகிறப்ப நம்ம வந்து பார்க்குறோம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்கெல்லாம் வந்து இஸ்ரவேலை குறித்தும் யூதர்கள் அப்படிங்கிற தங்களுடைய காரியங்களை குறித்தும் வந்து ஒரு வைராக்கியம், தேவன் மேலே ஒரு வைராக்கியம் அப்படிலாம் இருக்கிறவங்க. இப்போ யூதர்கள் வந்து எந்தெந்த வயதில் எப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 வயதுலேயே அவங்க வந்து வேதாகமத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, கற்றுக்கொள்ளப்படுகிறது
கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். 12 வயதாகும்போது அவங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே படித்து முடிச்சிடுறாங்க. வேதாகமத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறது, யூதர்கள் வந்து ஓரலாக அவங்க கொடுத்த லா, ரிட்டன் லா எல்லாமே அவங்க வந்து கற்று தேர்ந்துடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மரியாள்கிட்ட கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எதனால நம்மளுக்கு தெரியும், தேவன் வந்து அவங்களோட வயிற்றில் பிறக்க போகிறாரு அப்படிங்கிறது இருக்கிற இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருந்த எந்த ஸ்திரீக்கும் கொடுக்கப்படாத ஒரு கிருபை. அதனால் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அப்போது அவங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நாசரேத் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர், ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து இருக்கிற இடம். அதில் ஒரு சின்ன பொண்ணு, வாலிப பொண்ணு, அவங்களுக்கு வந்து தேவனுடைய தூதன் இப்படி வந்து சொல்லும்போது அவங்க வந்து அதை சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மனதில் வைத்து, ஏன்னா ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது, கிருபை பெற்றவளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படிங்கிறப்போ என்ன விதத்தில் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ரம்லேருந்து ஒருத்தர் வந்து சொன்னதுனால அந்த வார்த்தையினால் கலங்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக எல்லா மனுஷங்களுக்கும் வருகிற ஒரு கலக்கம், ஒரு பயம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. நம்ம ஏற்கனவே வந்து யோவான் ஸ்நானனுக்கு அங்கே அந்த பேர்த்தை குறித்து சொல்லும் போதும் தேவதூதன் வந்துட்டு சகரியாட்ட சொல்கிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் சொல்கிறார். ஏன்னா தெரியும், நம்மளால் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பயத்தை தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் நிறைய வந்து அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். ஸோ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். திரும்பியும் ஒரு அஷூரன்ஸை வந்து அவர் கொடுக்குறாரு. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னா யூதர்களில் வந்து அவங்களுடைய பெயரில் தான் வந்து அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய எசன்ஸ், அவங்கள குறித்தான இதே வந்து இருக்குது. இப்போ இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னா இயேசு அப்படிங்கிறது அர்த்தம் வந்து யாவே இஸ் சால்வேஷன், இல்லைன்னா த லார்ட் சேவ்ஸ், அதுதான் அர்த்தம். அப்போ இயேசு அப்படிங்கிறது வந்து நம்ம கிரேக்க இதில் தமிழில் நம்மளுக்கு இயேசுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, கிரேக்க மொழியில் வந்து இயேசுஸ், இங்கிலீஷில் வந்து நம்ம ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஹீப்ருவில் ஜோஷ்வா. ஸோ அந்த ஜோஷ்வா அப்படிங்கிற பேரை தான் வந்து நம்ம இப்போ இயேசு அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய பேர் வந்து அவர் ரட்சகர், த லார்ட் சேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் ரட்சிக்கிறவர். அப்போ அவர் ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அவருடைய கேரக்டர், அதுதான் வந்து அந்த பெயர் வந்து குறிக்கிறது. இப்போ இயேசு அப்படிங்கிற ஒரு பெயரின் அர்த்தம், நம்ம வந்து அவருடைய நாமத்தை வந்து பயன்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தை அறிக்கையிடுறோம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் சும்மா இயேசு இயேசு அப்படின்னு சொல்கிறது இல்லை. அப்போ நான் யோசுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எத்தனையோ பேருக்கு வந்து ஜீசஸ்ன்னு யாரும் பேர் வைக்க மாட்டோம், ஆனால் யோசுவா, ஜோஷ்வா அப்படின்லாம் வந்து நம்ம பேர் வைக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த பேரில் வந்து என்ன இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை, அந்த பேரில் இருக்கிற அந்த அவருடைய கேரக்டர், அவர் செய்ய வந்த காரியம் என்ன அப்படின்னா அவர் ரட்சிக்க வந்தார். அப்போ அந்த பேரை நம்ம உச்சரிக்கும் போது அவர் வந்து என்னை ரட்சித்திருக்கிறாருங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அதை அறிக்கையிட்டால்தான் அது ஒரு பயம். மற்றபடி வந்து இயேசு அப்படிங்கிற பெயரில் வந்து ஒன்றுமில்லை, அந்த பெயர் அர்த்தம் வந்து அவருடைய கேரக்டராக இருந்ததுங்கிறத உணரும்போது அந்த பெயரை வந்து நம்ம மதிப்போடு வந்து நம்ம பார்க்குறோம், எல்லா கணத்தோடும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த கிறிஸ்துவனுடைய மிஷன் என்ன அப்படிங்கிறத, இந்த பிள்ளை இப்போ உற்பத்தியாக போகிற இந்த பிள்ளையோட மிஷன் என்ன அப்படிங்கிறத அந்த பேர்லேயே வந்து நம்ம பார்த்துடுறோம். ஸோ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள், 5 காரியங்கள் அவர் சொல்கிறார். அவர் பெரியவராக இருப்பார். ஏற்கனவே வந்து யோவான் ஸ்நானனை பார்க்கும்போதும் நம்ம வந்து பார்க்குறோம், அவன் வந்து பெரியவனாக இருப்பான், கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி 15வது வசனத்தில். இங்கே இவர் பெரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது மொத்தத்தில் இவரை வந்து பெரியவர், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் வந்து என்ன அழைக்கப்பட்டார், யோவான் ஸ்நானன் வந்து உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு. இவர் வந்து உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் குமாரன்னா அப்போ அவருக்கு கீழேவர் அப்படிங்கிற இதில் கிடையாது. அவங்க யூதர்களுடைய புரிதல் படி, எபிரேயருடைய புரிதல் படி ஒரு குமாரன் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா தகப்பனுடைய எல்லா குவாலிட்டிஸும் வந்து அவனுக்கு இருக்கும். தகப்பனை போல அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்ம இப்போவும் கூட நம்மளுடைய இதில் பார்க்கும்போது தகப்பனை போல பிள்ளைங்க இருப்பாங்க.
இங்கே வந்து அப்படியே அவருடைய கேரக்டரை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒருத்தராக இவர் இருக்க போகிறார். அதனால் உன்னதமானவருடைய குமாரன் சொல்லும்போது உன்னதமானவர் அப்படின்னா பிதாவாகிய தேவன். அவர் வந்து அவருடைய அந்த கேரக்டர் வந்து இவர் அப்படியே வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஒரு மனிதனாய் வந்து இவர் வந்து வெளிப்படுத்த போகிறார். அப்போ அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தேவனாய் இருப்பார், மனுஷனாகவும் இருப்பார். அப்போ எப்போ வந்து ஒரு கிறிஸ்தவங்க வந்து அவர் தேவன் அப்படிங்கிறதையும் அவர் மனிதனாய் வந்தார் அப்படிங்கிறதையும் காட் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமோ அதுதான் உண்மையான விசுவாசம். அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சில அதர் ரிலீஜியன் பீப்புளுக்கு வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார், அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நிறைய நல்ல காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து விசுவாசம் அல்ல. மனிதனாய் வந்தார், தேவன் மனிதனாய் வந்தார் அப்படிங்கிறது தான் சரியான விசுவாசம். அப்போ உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ கர்த்தராகிய தேவன் அப்படிங்கிறப்போ பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அப்படின்னு சொல்லும்போது இவர் மனிதனாய் வருகிறாரு. மனிதனாய் வருகிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்படிங்கிறப்போ அந்த உடன்படிக்கையை அவர் காத்துக்கொள்வார். பிதாவாகிய தேவன் வந்து அந்த உடன்படிக்கையை இவர் மூலமாக காத்துக்கொள்கிறார். அப்போ அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் வந்து இந்த இடத்துல தெரியுது. எப்படி அவர் கவனன்ட்டை வந்து வைக்க போகிறாரு அப்படிங்கிறது இந்த குமாரன் மூலமாக வந்து வெளிப்படுத்துகிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அப்போ வந்து அவர் முதலாவது வந்து தம்முடைய ஜனங்களை, இப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பேரின் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயுவில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை அப்படின்னு கொடுக்கப்படலை, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போது முதலாவது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வந்து அவருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். எப்படி அவர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தெரிந்து கொண்டதன் மூலம் அவர்களுக்குள்ள அவர் மேசியா வந்து அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அவரை புறக்கணித்ததுனால அவர் வந்து புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுகிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. மொத்தத்தில் முழு உலகமும் அதில் வந்து தமது ஜனங்கள்ங்கிறப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவரை விசுவாசித்து அவரிடத்துல வருகிற ஜனங்களை அவர் வந்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார், நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிறவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாழ்வார் அப்படின்னா அந்த தாவீதின் சிங்காசனத்தில் ஒருத்தர் இருப்பார் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்றென்றைக்கும் அவர் வந்து அரசாழ்வார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அப்போ அது வந்து எதனுடைய தீர்க்கதரிசின் நிறைவு அப்படின்னா ஏசாயா 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவருடைய நாமம் வந்து எப்படி கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராதுன்னு பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை இந்த இடத்துல லூக்கா வந்து தூதன் சொல்லுகிறதா காமிக்கிறாரு. அப்போ யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார் அவருடைய அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் இட்டர்னல் கிங்டம். மற்ற ராஜ்யங்கள்லாம் வந்து முடிந்து போகும். ஏன்னா இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து தவறி போயிடுறாங்க. ஸோ இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவுறாது. அப்போ இது வரைக்கும் காப்ரியல் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து மரியாளுக்கு சொல்லுகிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யோவான் ஸ்நானன் வந்து இது எதினால் ஆகும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கேட்டார். ஆனால் இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன வயது வாலிப பெண்ணாய் வந்து இருந்தாலும் இங்கே எல்லாத்தையும் வேதத்தை அறிந்தவங்க. அதனால் இப்போ இந்த காரியங்கள்லாம் சொல்லும்போது எதுவும் அவங்களுக்கு புரியாமல் இல்லை. அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நான் புருஷனே அறியனே அப்படிங்கிறப்போ நான் ஒரு வேர்ஜினாக இருக்கிறேன், நான் ஒரு கன்னிகையாக இருக்கிறேன், அப்போது எப்படி வந்து எனக்கு ஒரு குமாரன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு காப்ரியல் வந்து சொல்கிறாரு பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இது எப்படி அப்படின்னா நம்ம அந்த ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஆவியானவர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஒரு கிரியேஷனுக்கு முன்னாடி. அப்போ இங்கே பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கர்த்தர் தேவன் வந்து ஒரு உலகத்தை சிருஷ்டித்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த ஆதாம் வந்து இழந்து போனாங்க. இப்போ மீட்கிறவர் வந்து
மறுபடியும் வருவதற்கு முன்பாக இது ஒரு நியூ கிரியேஷன் மாதிரி, ஒரு நியூ பர்த் மாதிரி, ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு கர்த்தருடைய ஒரு காரியம் புதிதாய் நடக்கிறத காண்பிக்கிற மாதிரி பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் அப்படின்னு சொல்லும்போது முழுவதுமாய் வந்து அவருடைய பலத்தினால தான் இது ஆகும், வேற முடியாது, வேற எந்த ஒரு தராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு காரியம். இப்போ உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ அங்கே ரெண்டு வந்து சொல்கிறார். ஒன்று பரிசுத்தம் உள்ளது, ஏன்னா அது மனிதர்களுடைய அந்த பயாலஜிக்கல் வே ஆஃப் பர்த் கன்சீவிங் அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால அது பரிசுத்தம் உள்ளது. ரெண்டாவது வந்து அது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படி சொல்லும்போது ஃபாதர் வந்து யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி. இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற இப்படி சொல்லும்போது மேபி அவங்களுக்கு ஒரு டவுட்டு இன்னும் இருக்கலாம். அதனால் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மரியாதை எதுவுமே கேட்கல. ஆனால் காப்ரியேல் வந்து சொல்கிறாங்க, இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்தனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்காமையே கொடுக்குறாங்க. அங்கே நம்ம பார்க்குறோம் சகரியா வந்து ஒரு அடையாளம் கேட்குறாரு, அது அவிஸ்வாசத்தை குறிக்குது. இவங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வரும்போது இவங்க கேட்குறது வந்து புருஷனே அறியேனே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களோட டவுட்டு தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. இது வந்து அவிஸ்வாசத்தை காட்டில் இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. அப்போ நம்மளுக்கும் வந்து அவிஸ்வாசத்துக்கும் தேவனிடத்தில் கேட்குற ஒரு சில கேள்விகளுக்கும் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரிந்திருக்கணும். நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கும்போது இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதுல, இதை நீங்கள் செய்வீங்க, இதை எப்படி நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து சொல்லும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் வந்து கொடுக்குறாரு. எலிசபெத்து வந்து முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்தார். ஸோ அங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அவங்க கம்ப்ளீட்டாக ஏஜ்டு, ஆல்மோஸ்ட் வந்து 60 to 80 அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து டீனேஜுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கையிடுறாங்க. ஸோ கன்ஃபஸ் பண்ணுறாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து என்ன அர்த்தத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை வந்து எப்படினாலும் நிறைவேறும் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதாவது ஒன்றுமில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்கே எபிரே இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இது என்ன அப்படின்னா ரேமா, the word or the spoken thing அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. For no word from God shall be void of power. இதுதான் அதனுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம பார்க்கும்போது அதில் வார்த்தைன்னு இன்னுமே வரல. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா ஃபார் நோ வேர்ட் ஃப்ரம் காட். இப்போ தேவனிடத்துலேருந்து உனக்கு வார்த்தை வந்திருக்குது, எந்த ஒரு வார்த்தையும் ஃப்ரம் நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷால் பி வாய்ட் ஆஃப் பவர். தேவனுடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது, என்றைக்கும் அது வல்லமை இல்லாததாக இருக்காது அப்படிங்கிறத வந்து யார் அறிக்கையிடுறா அப்படின்னு சொன்னால் மரியாள். அப்போ தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிற இதை வந்து அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய குமாரன் அவர் தான் வந்து இப்போ தேவனுடைய வார்த்தையாக வரப்போகிறாரு. அது வல்லமை இல்லாததா இல்லை அப்படிங்கிறதையும் அறிக்கையிடுகிறது யார் அப்படின்னு சொன்னால் மரியாள் வந்து அறிக்கையிடுறாங்க. அதுக்கு மரியாள் இதோ அது வந்து அறிக்கையிடுறது யாருன்னா காப்ரியேல் வந்து அறிக்கையிடுகிறார். அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். இப்போ ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சர்வெண்ட்டாக வந்து தன்னை வந்து அவங்க காமிச்சுக்கிறாங்க. இது நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். இல்லை நம்ம பார்த்தோன்னா யோவான் ஸ்நானனுக்கும் இயேசுக்கும் வந்து ஒரு சில மாதங்கள் தான் வித்தியாசம். ஆனால் எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் வந்து வயது ரொம்ப வித்தியாசம். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க எழும்பி மலை நாட்டில் உள்ள யூதாவில் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம மேப்பில் பார்க்கும்போது யூதா வந்து சவுத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க போகிறாங்க. யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து வாழ்த்துகிறாங்க. வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை
துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அப்போ வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று அப்படின்னு சொல்லும்போது மரியாள் வந்திருக்கிறது வந்து பரிசுத்த ஆவியினால் மேசியா வருகிறதா அக்செப்ட் பண்ணுற மாதிரி, யோவான் ஸ்நானன் வந்து அதை அக்செப்ட் பண்ணுகிற மாதிரியான காரியத்தை தான் லூக்கா வந்து இந்த இடத்துல காண்பிக்கிறார். எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு. இப்போ அவங்க வந்து பேசுகிறாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு இதனால் கிடைத்தது. அப்போ ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை வந்து குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. அப்போ என் ஆண்டவருடைய தாயார் அப்படின்னு சொல்லும்போது மரியாள் சின்ன பொண்ணு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும், எலிசபெத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், தேவனை ஏந்தி கொண்டிருக்கிற அந்த ஒரு தாய், அந்த கர்ப்பத்தை ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு தாயாக வந்து அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதுனால எப்படி சொல்லுவாங்க, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. ஸோ வாசிக்கிறவங்களுக்கு, லூக்காவை வாசிக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் அடுத்தடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன். இது வந்து தேவனிடத்துல இருந்து பிறந்த பிள்ளை தேவனாக வந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு சொல்லும்போது மரியாள் விசுவாசித்ததுனால தான் வந்து அந்த ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள நான் தேவனுடைய அடிமை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்மளும் வந்து எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம வந்து இருந்தாலும் நம்மளுக்கும் வந்து அந்த விசுவாசம் அப்படிங்கிறது வந்து எப்போ வருது அப்படின்னா வருதுன்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா கீழ்ப்படிதலுக்குள்ளே வரும்போது தான், நம்மளை வந்து டோட்டலாக சரண்டர் பண்ணும்போது. மரியாள் வந்து சரண்டர் பண்ணாங்க. அதை பரிசுத்த ஆவியினால் எலிசபெத் வந்து நிரப்பப்பட்டதுனால அவங்க வந்து மேசியாவை குறித்தும் அந்த சப்மிஷனை குறித்தும் அவங்க இந்த இடத்துல பேசுகிறாங்க. இப்போ விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படின்னு. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இது இப்போ 45 வரைக்கும் நம்ம பார்த்ததில் எப்படி நம்ம காபிரியல் தூதன் வந்து மரியாள்கிட்ட பேசினாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் எலிசபெத்துடைய பாட்டு அதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மரியாளுடைய பாடல் இல்லை மரியாளுடைய துதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதோட வந்து முடியுது. இந்த மரியாள் துதிக்கிறது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், இதை வந்து அன்னாள் துதிக்கிற அந்த துதியோட வந்து ஒப்பிடுறாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா, அந்த வாலிப வயதில் அவங்களுக்கு வேதம் முழுவதும் தெரிந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக இதில் வந்து பார்க்கலாம். அதாவது மரியாளுக்கு வந்து வேதத்தின் காரியங்கள் எவ்வளவாய் தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அன்னாளுடைய பாடல் வந்து இருக்குது. 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், லூக்காவில் வந்து நம்ம பார்க்குறோம், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டுமே பேரலெல்லாம் ஒரு சில காரியங்கள் பார்க்கும்போது அப்படியே அது மாதிரியே இருக்கும். அந்த அன்னாளுடைய ஜெபம் மாதிரியே வந்து இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கே அன்னாள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இரட்சகர் அப்படிங்கிறது வந்து இவங்க அறிக்கை எடுக்கிறாங்க, அதாவது என்னை ரட்சிக்கிறவர், எங்கள் ஜனங்களை ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து அன்னாள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ரட்சிப்பினால், அவங்களும் வந்து இந்த ஒரு குமாரன் வருகிறதுனால, சாமுவேல் வந்து வர்றதுனால அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத, அதாவது தேவன் இவங்களை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க அறிக்கையிடுறாங்க. யார்? அன்னாள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆத்துமா ஆவி அப்படின்னு சொல்லி 2 குறித்து சொல்கிறாங்க, 46லையும் 47லையும். இப்போ ஆவி அப்படிங்கிறது வந்து தேவனோடு கனெக்டர். ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு நம்மளுக்கு உண்டு, நம்மளுக்கு தெரியும். ஆவி அப்படிங்கிறது வந்து தேவனோட கனெக்ட் பண்ணுறது, ஆத்மா வந்து இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரீரம் வந்து வெளியில் வந்து சென்சஸ், நம்மளுடைய பாடியில் இருக்கிற சென்ஸ், வெளிக்காரியங்களை சென்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும்போது, அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி என் மேலே அவர் கிருபை காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணி அவரை துதிக்கிறேன். அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது வந்து வெளியே ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது அது இந்த உலகத்தில் உலகத்தோடு கனெக்ட் பண்ணுற ஒரு காரியம். அப்போ அவங்க வந்து
வெளியான ஒரு இதில் வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, என் ஆத்மா வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு. ஆவி அப்படின்னு சொல்லும்போது ஆவி வந்து மறுத்தி போய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். தேவனை விசுவாசிக்கப்படும் போது தான் அந்த ஆவி வந்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ தான் அதுக்கு தெரியும் என்னுடைய இரட்சகர் வந்து தேவன் அப்படின்னு சொல்லி. அப்போ என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லும்போது என்னை ரட்சிக்கிறவர் அவர் அப்படிங்கிறது அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் போது தான் அது வந்து தெரியும். இப்போ அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது என்ன அடிமையின் தாழ்மை? 13 வயசு 14 வயசுலேயே வந்து என்ன அடிமை, அவங்க அவங்க வந்து ரொம்ப தாழ்மையாக ஏன் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க இருந்த இடம் அப்படி. யூதர்களில் ரொம்ப பெரியவர்கள்லாம் இருந்தாங்க. யூதேயாவில் இல்லை ஆலயத்தில் அப்படிலாம் வந்து இருக்கிறவங்கலாம் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் இவங்க வந்து இருந்த ஏரியாவும் ரொம்ப அந்த ஊரும் ரொம்ப சின்ன ஊர். ஒரு கன்னிகை, ஒன்றுமே யாருக்குமே ரொம்ப தெரியாத மாதிரியாள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தவங்கள தான் அவங்க வந்து எப்படி காட்டிக்கிறாங்கன்னா, இந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி. மரியாள் அப்படின்னா அவங்களுடைய பெயர் அர்த்தம் என்ன அப்படின்னா, த எக்ஸால்டட் ஒன். அவங்க இருக்கிற இடம் வேணால் தாழ்மையாக வந்து இருக்கலாம், ஆனால் தேவன் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்ததுனால அவங்களுடைய பெயரின்படி அவங்க வந்து உயர்த்தப்பட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது? தேவன் ஒரு உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்தி இருந்தார். அந்த உடன்படிக்கையின் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு. மேசியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மேசியா தான் என்கிட்ட பிறக்க போகிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இதில் நம்ம பார்க்குறோம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு. இப்போ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எல்லா பவரும் அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மகிமையானவைகளை அப்படின்னா பெரிய காரியங்களை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுடைய பெயர் வந்து அவங்களோட கேரக்டரை தான் குறிக்கும் எபிரேய இதில். அப்போ இங்கே இயேசு அப்படின்னு சொல்லும்போது, அவர் இரட்சகர் அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிறப்போ, தேவனுக்கு நேராக பரிசுத்தம் அப்படின்னா மீனிங் என்னென்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இல்லை யூனிக், டிஃப்ரெண்ட், அந்த அர்த்தம் தான் வரும். அப்போ பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது நம்மெல்லாம் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறோம். ஏன்னா அவர் வந்து பிரித்தெடுக்கிறார். ஸோ அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கேரக்டர் தான் இந்த இடத்துல வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. அப்போ ஏற்கனவே வந்து நம்ம மோசையினுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் தன்னை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இரக்கம் உள்ளவராய் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். 1000 தலைமுறைக்கு நான் வந்து இரக்கம் செய்கிறவராய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் அறிந்திருந்த மரியாள் வந்து சொல்கிறாங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் தாண்டிப்பாருங்கிற பயம் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு பயம், அவர் மேலே ஒரு கனம், அந்த காரியத்தை குறிக்குது. அவங்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் சைலண்ட்டாக இருந்து எதுவுமே தெரியாமல் அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டே தான் இருக்குது. யூதர்களுக்குள்ள மேசியாவை குறித்தான நம்பிக்கை வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வசனம் வந்து காண்பிக்கிறது. ஏன்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணி அந்த வார்த்தையை திரும்ப கன்ஃபஸ் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் பயந்துருந்தோம், இப்போ தேவன் வந்து அவருடைய இரக்கத்தை காண்பித்து நித்திய ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறாரு இந்த ஒரு குமாரன் மூலமாக அப்படிங்கிறத அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணுறதை பார்க்கணும். அப்புறம் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். அவர் இரக்கம் உள்ளவர், ஆனால் அதே நேரம் அவர் வந்து பராக்கிரம் உள்ளவர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, அது வந்து ஹிஸ் ஆக்ஷன் இஸ் ஷோட் நேக்கட்லி அப்படின்னு, அதாவது எந்த ஒரு மறைவும் இல்லாமல் அவருடைய பவர் வந்து முழுவதுமாய் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படி காட்டும்போது இரக்கம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கேரக்டரை கொடுக்குறது. ஆனால் பராக்கிரம் உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வல்லமை முழுவதுமாய் வந்து ஒரு ஆக்ஷனாக தெரியுது அப்படின்னு சொன்னால் சூப்பர் நேச்சுரல் பவரை தான் வந்து அது குறிக்குது. இப்போ தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் அப்படின்னு இல்லை வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சகரியாவும் பேசும்போது
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவரும் என்ன சொன்னார் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் அவர் வந்து பேசினார். நம்ம அந்த வசனத்தை கூட பார்த்தோம் 1வது அதிகாரத்தில். அவர் 74வது வசனம், அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குன்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து அதே போல் மரியாள் சொல்லும்போது சொல்லுவாங்க, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் அப்படின்னு. இருதய சிந்தைகளில் அப்படிங்கிறப்போ மைண்டில் அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் அப்படின்னு இருந்தவர்களை அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சிதறடித்தார். அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொள்ளலாம். யூத லீடர்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் தங்களை ஸ்மார்ட் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தாலும் அவங்களெல்லாம் சிதறடித்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிளான்ஸ் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது, காட்ஸ் பிளான் மட்டும்தான் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். தாழ்மை உள்ளவர்கள்ங்கிறப்ப இப்போ அவங்கள எலிசபெத்தை அவங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம எலிசபெத் சகரியாவை பார்த்தோம். 18,000 பேருக்கும் மேலே இருந்த ஆசாரியர்கள் அவங்கள சூஸ் பண்ணார் கர்த்தர். அப்போ இந்த இடத்துலையும் பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப தாழ்மையாக இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து இந்த மரியாள் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி அப்படின்னா அந்த காலத்தில் இந்த ரோமர்கள் பெரிய பலவான்கள், அதே மாதிரி யூதர்கள் நிறைய பேர் வந்து ரோமன்கள் கூட வந்து டைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆட்சி பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சிறு என்னிடத்துல இருந்து மேசியா ஒருவர் வருகிறார், அவர் ராஜாவாக இருக்க போகிறார். ஆசனங்கள் அப்படிங்கிறப்போ அந்த சிங்காசனங்களை வந்து குறிக்கிறது. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். அப்போ இது வந்து இந்த ஆத்ம தாகத்தை குறித்து இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது. பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி அப்படின்னு. நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த காஸ்பலை குறித்து வந்து சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவனுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்படுது, தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு இல்லை தேவனை குறித்தான வெளிப்பாடுகளை குறித்து சொல்லப்படுது. அதுதான் நன்மை. தேவன் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம காஸ்பலில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது அவர் நன்மை நன்மை நன்மைன்னு பேசுகிற எல்லாமே நம்மளுடைய ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங் எதுவுமே கிடையாது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை தான் வந்து அவர் சொல்கிறார். அப்போ பசி உள்ளவர்களை அப்படிங்கிறப்போ அந்த ஆத்மாவில் தாகம் உள்ளவர்கள். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அடிமையின் தாழ்மையை இருந்தோம் அப்படின்னு. எலிசபெத் சொல்கிறாங்க என்னுடைய நிந்தையை நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு லாங் கேப் கடவுள்கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாததுனால ஒரு சோர்வு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அவர் மேலே வந்து என்றைக்குமே அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வார்த்தை வந்து காண்பிக்குது. அப்போது பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி, அதாவது தேவன் மேலே பசிதாகம் உள்ளவர்களை அவருடைய கிரியையினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவர் வந்து நிரப்புகிறார். ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மளே வந்து இந்த நிருபத்துலலாம் பார்க்குறோம், உங்களை புத்திமான் என்று எண்ணாதருங்கள், அதே போல் கீழே விழுந்து விடாதபடிக்கு நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கோங்க, நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கள்கிட்ட தேவன் இருக்கிறார், எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்னா அவங்களெல்லாம் கர்த்தர் வந்து சூஸ் பண்ணல, தாழ்மை உள்ளவர்களை தான் வந்து தேவன் சூஸ் பண்ணுகிறார் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். இதில் கடைசியில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு போயிட்டாங்க அவங்க. அப்போது எவ்வளோ தூரம் எல்லாவற்றையும் மறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். தேவனுடைய திட்டமும் அதுதான். ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து அந்த காலத்திலே கரெக்டாக வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி நம்மளெல்லாம் மீட்டெடுத்தார். இப்போ அதை வந்து மரியாள் இந்த இடத்துல அக்னாலேஜ் பண்ணுறாங்க. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே, தேவன் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்து. இந்த இரக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா லவ்விங் கைண்ட்னஸ் இல்லை ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறோம். மாறாத ஒரு அன்பு, அதுதான் வந்து இரக்கம். அந்த ஒரு அன்பினால தான் அவர் வந்து நம்ம மேலே இரக்கம் காட்டுறார். இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை, தாசன்னா அகெயின் சர்வெண்ட், தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா கரம் பிடித்து தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ he took them by hand அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு தகப்பனை போல சோர்வாய்
நம்ம ஏற்கனவே முந்தின வசனங்களில் நம்ம பார்த்தோம். இருளில் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. 78வது வசனம் 1வது அதிகாரம். உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர அப்படின்னு. இந்த இடத்துல மரியாள் வந்து சொல்கிறாங்க ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி. தன்னுடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். எதுக்கு? இரக்கம் செய்ய நினைத்தார். எதை நினைவு கூர்ந்து? ஆபிரகாமின் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அப்படின்னு சொல்லி அவங்க கிளியராக காட்ஸ் டிவைன் பிளானை வந்து அந்த 2 வசனங்களில் அவங்க வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் வந்து ஆதரித்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி விடுகிறார். அதற்கு தான் வந்து அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லிட்டு மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்ப போனாள். யோவானுடைய பிறப்பு வரைக்கும் இருந்துட்டு அவங்க திரும்பி போகிறத வந்து நம்ம பார்க்கோம். ஸோ இடையில் வந்து அன்னாளுடைய ஜெபத்தில் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம்ல. ஸோ 2 வசனத்தையும் நம்ம பார்த்தோம். என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என் ஆவி என் ரிச்சராய தேவனில் களி கூறுகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இடையில ஒரு இடத்துல வந்து அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஹோலி கேரக்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த நேம் அப்படிங்கிறது கேரக்டரை வந்து குறிக்குது. ஸோ அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அன்னாள் வந்து கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை அப்படின்னு சொல்லி. இங்கே அதேமாதிரி நம்ம பார்க்குறோம் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அங்கே வந்து நம்ம பார்க்குறோம் 3வது வசனத்தில் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அகந்தை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிறத அவங்க காமிக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறோம் 52வது வசனத்தில் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளினார் அப்படின்னு. இங்கே நம்ம பார்க்குறோம் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 4வது வசனத்தில் பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்படுவார்கள். அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. யாரெல்லாம் வந்து ஐஸ்வர்யம்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே போல் யாரெல்லாம் வந்து பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பலவான்களாக மாறுறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய விசுவாசம் துவக்கப்படுகிறவர்கள் வந்து பலவீனமாக இருக்கிறவர்கள் அவங்க வந்து பலன் அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிருபங்களையும் வந்து நிறைய வசனங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஞானம் இல்லாதவர்களை கனவீனமானவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து 53வது வசனத்தில் பசி உள்ளவர்களை நன்மையினால் திருப்தியாக்கி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாக இரார்கள் அப்படின்னு. அதான் அவங்க திருப்தியாவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்தே ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வரும்போதும் அவங்களுக்கு வந்து மேசியாவினுடைய ஒரு கேரக்டர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறது தான் மேசியா கிறிஸ்து. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து வந்து உண்மையுள்ளவராய் தன்னுடைய காரியத்தை வந்து அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.